அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மிதுன ராசிக்காரர்களுக்கான சித்திரை மாதத்தின் கடைசி 20 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சித்திரை மாதம் கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும், இந்த மாதமானது உங்களுக்கு சுப பலன்களை தருமா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் சித்திரை மாத கடைசி 20 நாட்கள் மிதுன ராசியினருக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்யும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானம் மற்றும் 10வது தொழில் ஸ்தானத்தில் மற்றும் 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. இந்த அமைப்பு உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் குடும்பம் அப்படின்னு அனைத்து விஷயங்களுமே சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும். வீடு, வேலை, அலுவலகம் அப்படின்னு நீங்க விரும்பக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே சித்திரை மாதம் மிதுன ராசியினருக்கு கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த சில வாரங்களாக வக்ரமாக இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைவது மிதுன ராசிக்கு குழப்பங்களை தீர்க்கும். உடல் நலம் மேம்படும். உடலும் மனமும் உற்சாகமடைந்து சுறுசுறுப்பாக அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பீங்க. சின்ன விஷயங்களுக்கு கூட பதற்றமாக இருந்த நிலை மாறி தன்னம்பிக்கை அதிகரித்து வளர்ச்சியை நோக்கி செல்லும் காலகட்டமா சித்திரை மாதம் அமைய பெறப்போகிறது. அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் உதவிகரமாகவே இருப்பாங்க. இடமாற்றம், கூடுதல் சலுகைகள் உள்ளிட்டவை சாதகமாகவே இருக்கும். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சித்திரை மாதத்தின் கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வாடகை கட்டிடத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் யோகமும் சித்திரை மாதம் அமையப்பெறுகிறது. அரசு வழியில் மிகப்பெரிய ஆதாயம் ஏற்படும். தடைபட்ட அனைத்து வித காரியங்களும் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து வரும். அதே போல சித்திரை மாதம் முதல் 10 நாட்களுக்கு குடும்பம், உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான குழப்பமான சூழல் நிலவுங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தகராறுகள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால ஏப்ரல் 22 வரைக்கும் பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. வீட்டு மனை வாங்கிறது, விற்கிறது, வீடு கட்டுறது, நிலம் விற்பனை செய்வது உள்ளிட்ட அனைத்து சொத்து விஷயங்களுமே சித்திரை மாதம் முழுவதுமே மிதுன ராசியினருக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பூர்வீக சொத்து விஷயத்தில் எந்த விதமான முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். மிதுன ராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி விரைய குருவாக 12வது வீட்டில் பெயர்ச்சியாவது செலவுகளை அதிகரித்து தூக்கத்தை பாதிக்கும். ஆனால் குரு பெயர்ச்சியால் உடல்நலத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்க பெறும். அலுவலக வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறும். அதே போல சித்திரை மாதம் கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்து வந்த ஒரு தவறான புரிதல், அப்படி இல்லைன்னா பயத்தை நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. நீங்க பணியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா மற்றவர்களால் தவறாக வழி நடத்துவதன் மூலமோ, அப்படி இல்லைன்னா உணர்ச்சிகளால் தவறான பாதைக்கு செல்லப்படுவதன் மூலமோ எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பதையும் நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய விபரீதம் உருவாகிடும். நீங்க உங்களுடைய வேலையை மாற்றி நினைக்கிறீங்க அப்படின்னா அதை செய்வதற்கு முன்பாக உங்களுடைய நலம் விரும்பிகளின் ஆலோசனையை பெறுங்க. வெளிநாட்டில் தொழில், அப்படி இல்லைன்னா வியாபாரத்திற்காக முயற்சி செய்கிறவங்க எதிர்பார்த்த வெற்றியை பெற சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு பல்வேறு மூலங்களில் இருந்தும் பணவரவு இருக்கும். ஆனால் உங்கள் செலவும் அதைவிட அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி தொழில் வியாபார கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானதாக அமையப்பெறுகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய தொழிலை உயர்த்துவதற்கு கொண்டு செல்ல பெரிய வாய்ப்புகளை பெறலாம். கமிஷன், கான்ட்ராக்ட் வேலைகள் மற்றும்
மற்றும் மார்க்கெட்டிங் போன்றவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். உங்களுடைய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரத்தை முன்னேற்ற ஒரு பெரிய ரிஸ்க் நீங்க எடுக்கலாம். இருந்தாலும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலையும் உங்களுடைய நலம் விரும்பிகள் உறுதுணையாகவே இருப்பாங்க. வணிகர்களுக்கு மாதத்தினுடைய 2ஆம் பகுதி சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் லாபம் ஈட்டுவதுடன் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகளையும் உங்களால் பெற முடியும். அதே மாதிரி சுப பலன்களும் நற்பலன்களும் நிறைந்ததாக மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு இருந்தாலும் கூட மாதத்தினுடைய 2ஆம் பகுதி, அதாவது மாதத்தின் கடைசி 20 நாட்கள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு முழு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நாட்களாக கவலைப்பட்டு வந்த பலவிதமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் எளிதில் தீர்க்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுக்குரிய பெரிய ஒப்பந்தத்தை நீங்கள் பெறுவீங்க. இருப்பினும் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து கையெழுத்திடுவது ரொம்ப நல்லது. அதே சமயம் செலவுகள் அதிகமாகத்தாங்க இருக்கும். மாதத்தினுடைய பகுதியில் இருந்து உங்களுடைய தலையில பெரிய செலவுகளின் சுமை இறக்கப்படும். பணத்துடன் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை காண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று குறைவாகவே இருக்கும். இருந்தாலும் இந்த நிலை நீண்ட காலம் நீடிக்காது அப்படிங்கிறது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. மாதத்தினுடைய பாதியில திடீரென வேலை சம்பந்தமா நீங்க நீண்ட தூர பயணம் செய்யவும் நேரிடலாம். பயணம் இனிமையாக இருக்கும் மற்றும் புதிய தொடர்புகளையும் அதிகரிக்கும். இருப்பினும் திடீர் பயணங்களின் போது நீங்க திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பயணங்களின் போது கூடுதல் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வியாபாரம் செய்யறவங்க அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் தொழில் செய்ய முயற்சிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வணிகர்களுக்கு மாதத்தினுடைய பகுதி முதல் பாதியை விட அதிக லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. சற்று குறைவாக தாங்க இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய முந்தைய முதலீடுகளில் இருந்து பெரிய பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் நிதி விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை தான் தரும். திடீரென்று நிதி நெருக்கடிகள் உங்களுக்கு உருவாகலாம். அப்படி இல்லைனா திடீரென்று பணவரவு உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம். அதனால நிதி நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய இலக்குகளை முடிக்கிறதுல நீங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. கூடுதல் வருமானம் பெற புதிய திட்டங்களில் சேர்ந்து நீங்க பணியாற்றவும் செய்வீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் லாபகரமான திட்டங்களில் பணிபுரியும் வாய்ப்பையும் பெறக்கூடிய ஒரு செல்வாக்குமிக்க நபரை நீங்க சந்திக்கலாம். இந்த காலத்துல அதிகாரம் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க விரும்பிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அரசு திட்டங்கள்ல சிக்கிய பணம் எதிர்பாராத விதமாக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒப்பந்தத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெரிய டெண்டர் பெறலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களுடைய பணியிடத்துல மதிக்கப்படுவாங்க. மூத்தவர்கள் உங்கள் வேலையை பாராட்டவும் செய்வாங்க. அதே சமயம் எக்காரணத்தை கொண்டும் தங்களுடைய ரகசிய எதிரிகளிடமிருந்து மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய எதிரிகள் பணியிடத்தில் உங்களுடைய இமேஜை கெடுக்க அப்படி இல்லைனா உங்களுடைய வேலையை கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால கூடுதல் ஜாக்கிரதையாக செயல்பட பாருங்க. இந்த காலகட்டம் முழுவதும் நீங்க மற்றவர்களுக்கு பயப்படாம உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளை நம்ப வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற மாதத்தின் தொடக்கத்தில் இருந்தே நீங்க அதிக அளவில் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. அனைத்து விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அப்போதுதான் உங்களுடைய இலக்கை நீங்க சரியான நேரத்தில் அடைய முடியும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். தொடக்கத்தில் ஒரு சிறப்பு நபரின் உதவியுடன் லாபகரமான திட்டத்துடன் இணைவதற்கான வாய்ப்பை பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கப்பெறும். நீங்க சில காலம் தேவையில்லாமல் இருந்திருந்தா, அதாவது
எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஈடுபாடு இல்லாமல், எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு நாட்டம் இல்லாமல் சிறிது காலம் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரும் காலம் இந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் அந்த நிலை மாறுங்க. ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் இருந்த பல மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களின் விருப்பமான துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே போல இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்க முறையான உணவு பழக்கத்தை கடைபிடித்து தொடர்ந்து தியானத்தை மேற்கொள்ளுங்க. உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் விஷ்ணுவுக்கு வெல்லம் மற்றும் துளசி இலைகளை வைத்து வழிபடுங்க. நாராயண கவசத்தை சொல்லுங்க. ஆஞ்சநேயருக்கு தினமும் வெல்லம் மற்றும் உளுந்து சமர்ப்பித்து வணங்குவது மிகவும் சிறப்புக்குரியது.